வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நம்ம ஆட்டு குடல் கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கிரேவின்ட்டும் சொல்லலாம், குழம்புன்ட்டும் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது குறிப்பாக சொல்ல போனாக்கா லேடிஸ்க்கு இடுப்புக்கெல்லாம் நல்லா சத்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி செய்யுங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர் இதில் கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க. ஸோ அது நம்மளுக்கு அது சாப்பிட்றத விட இதை மாதிரி நீங்கள் கறி மாதிரியே செஞ்சிங்கனாக்கா எல்லாருமே வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் நல்ல ஒரு காம்போ. இது ரைஸ்க்குமே நல்லா இருக்கும். நீங்கள் ரைஸ்க்குமே கறி தொக்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா காஞ்சதும் நம்ம ஆயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் செய்யறது ரொம்ப ஈஸி. வாஷ் பண்ணிட்டா நம்ம சீக்கிரமாகவே இது செஞ்சிடலாம். குக்கிங் டைம் தான் கொஞ்சம் டிலே எடுக்கும். மற்றபடி செய்யறதெல்லாம் ஈஸி தான். இது ஒரு பட்டை, 2 லவங்கம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். நீங்கள் மசாலா நிறைய ஆட் பண்ணுவீங்கன்னா செய்வீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுற கிளிப்பிங் நான் மறந்துட்டேன் எடுக்க. ஸோ வெங்காயம் போட்டுட்டு நல்லா நான் ஒரு போட்டி தான் போட்டின்ட்டு சொல்லுவாங்க அது. ஸோ ஒரு போட்டி வாங்கினேன். ஸோ அதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். இது நல்ல கிரேவியாக உங்களுக்கு வேணும்னாக்கா வெங்காயம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கறிக்கெல்லாம் நீங்கள் தக்காளி கொஞ்சம் கம்மியாக வச்சு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னும் கேட்டால் மட்டனுக்கெல்லாம் நான் தக்காளியே போட மாட்டேன். மட்டன் அண்ட் சிக்கனுக்கெல்லாம் அது போடாத செஞ்சாலே செம்மையாக இருக்கும். இது தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு கறியோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இது வதக்கி விடுங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். குழம்பு செய்கிறத விட நீங்கள் நல்லா இதை கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேவருக்கு நல்லா கருவேப்பிலை நம்ம வதக்கும் போதே போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். எனக்கா இது கொஞ்சம் வாசனை வந்தாக்கா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் மசாலா கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடல் கறியை போட்டுக்கலாம், போட்டியை. இது பாருங்கள், எவ்வளோ வெள்ளையாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இது ஆனால் வாஷ் பண்ணுறது ரொம்பவே பெரிய கஷ்டம். வாஷ் பண்ணுறது எப்படியோ ஒரு 1 hour ஆகும் கண்டிப்பாக. ஒரு 2 பேர் இருந்தாங்கனாக்கா இதை செய்யலாம். இல்லைனாக்கா ஒருத்தரால் செய்கிறதுனா ரொம்ப பெரிய கஷ்டம். பட் ரொம்ப ஹெல்த்தி. எவ்வளோ கஷ்டமோ அது நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோவா ஹெல்த்தி நம்மளுக்கு. ஸோ சிரமப்படாத நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை மாதத்தில் 2 வாட்டியாச்சும் சாப்பிட்ணும். ஸோ எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் வேகலாம் வைக்கல, பச்சையாகவே தான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம்.
ஒவ்வொருத்தவங்க வேக வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணுவாங்க. நான் வேக வைக்காத அப்படியே கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மிளகாத்தூள் வந்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன், குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள். ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு காரம் பத்தலைனாக்கா இது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வேணும்னா தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டுட்டு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் போடுங்க. சூப்பராக வெந்துடும். நான் வந்துட்டு இதுக்கு 5 விசில் போட்டேன். ஸோ பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நம்ம முழுகிற அளவுக்கு தான் வச்சோம், ரொம்ப தண்ணி வைக்கல. பாருங்கள், இது மாதிரி நல்லா கொஞ்சம் தலை வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே மிளகுத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டன் மசாலா வந்துட்டு கடையில் வாங்கின மட்டன் மசாலா போட்டிருக்கேன். ஸோ இன்னுமே கூடுதலாக நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வரும். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் போட்டி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.